தற்போதைய அண்மை செய்தி. பொங்கல் அன்று கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். மழை தொடர்பான உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவக்கூடிய காரணத்தினால் தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு எங்கெங்கெல்லாம் மழை இருக்கும் என்பதனை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழகத்தில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது என்று தெரிவித்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் பொங்கல் தினமான நாளைய தினம் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறது. அதே போன்று 15ஆம் தேதி பரவலாக மிதமான மழை இருக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் 19ஆம் தேதி வரை இதே நிலைதான் அடுத்து தமிழகம் முழுவதும் பரவலாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியை பொறுத்தவரை அதிகபட்சமாக வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் இருக்கும். மழையை பொறுத்தவரை நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் லேசானது வரையிலான மழை இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பனிமூட்டத்தை பொறுத்தவரை பொங்கல் தினமான நாளை தினம் அதிகாலை வேளையில பொதுவாக பனிமூட்டம் நகரினுடைய பல்வேறு பகுதிகளில் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றினுடைய தாக்கம் இருக்கும். அந்த பகுதிகளில் மட்டும் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கின்றது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.